Hi friends, welcome back to Cars Motors Salman Official. Friends, நம்ம கேரேஜ்க்கு ஒரு Ertiga கார் வந்திருக்கு. ஸோ இந்த Ertiga கார் வந்து டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கில் என்னென்ன சின்ன சின்ன டிங்கர் ஒர்க் இருக்குது அண்ட் அந்த டிங்கரிங் ஒர்க் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம சேனலுக்காக புதுசு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த Ertiga காரில் வந்து பெயிண்டிங் டிங்கரிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த கார் ஃபுல்லாக இப்போ நான் செக் பண்ணின்னு இருக்கோம் எங்கெங்கே டிங்கரிங் ஒர்க் அப்படின்ட்டு. ஸோ டிங்கரிங் ஒர்க் பார்த்தோன்னா சின்னதாக தான் இருக்குது. அண்ட் அந்தளவுக்கு இந்த காரில் ஒன்றும் வேலை இல்லை. ஆனால் இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த டிங்கரிங் ஒர்க்கெலாம் பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பேஸ்ட் ஒர்க் பார்ப்போம். ஸோ அந்த பேஸ்ட் ஒர்க் எதுக்குன்னா, ஸோ அந்த மாதிரி இந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துலலாம் பல்ல இருக்கும். அதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்னதாக கல்லடிங்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த மாதிரி டல் பண்ணணும். ஸோ இது டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதுவும் பாருங்கள் அந்த பேஸ்ட் ஒர்க் எந்தளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணுறோன்ட்டு. அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் டாப்லாம் செக் பண்ணியிருந்தோம். ஸோ டாப்லலாம் எதுவும் இல்லை. அண்ட் இந்த சைடு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் டிக்கி பேக் டோர் இருக்கு இல்லையா. ஸோ அது அண்ட் கார் ஃபுல்லாக டல் பண்ணிட்டோம். ஸோ டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அங்கங்கே பேஸ்ட் ஒர்க் பார்க்கணும். அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து டல் பண்ணணும். அண்ட் இந்த கார் வந்து எங்கே பேஸ்ட் ஒர்க் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கார் வந்து டல் பண்ணணும். அண்ட் இப்போ டல் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து தண்ணியில் டல் பண்ணணும். ஸோ அதுவும் இப்போ டல் பண்ணின்னு இருக்கோம். அண்ட் கார் ஃபுல்லாக டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த ப்ரைமர் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ப்ரைமர் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அண்ட் இப்போ கார் வந்து ஃபுல்லாக டல் பண்ணிட்டோம். அண்ட் கார் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அவ்வளோ இருந்தாங்க அந்த ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் எதுக்காகனா, ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து அந்த அதுவும் மறையணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பெயிண்டிங் இருக்குது இல்லையா. ஸோ பழைய பெயிண்ட்டு, ஸோ அதுவும் மறையிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ப்ரைமர் அடிக்கணும். ஸோ இந்த ப்ரைமர் முடிஞ்சதுக்கப்புறம் டல் பண்ணணும். டல் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த கார் வந்து நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணணும். அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக ப்ரைமர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதோட அவுட்லுக் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து சின்ன சின்ன ஸ்பாட். இது பேஸ்ட் பார்த்த இடத்துல வந்து சின்னதாக ஸ்பாட் இருந்துச்சு. அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுவும் டல் பண்ணணும். ஸோ அதை டல் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் அந்த டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக இப்போ வாட்டர் வாஷ் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் இந்த வாட்டர் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் கார் வந்து ஃபுல்லாக மாஸ்க் பண்ணணும். அவ்வளோதான், அந்த காரோட மாஸ்கிங் ஒர்க் முடிஞ்சு. இப்போ வந்து கார் பெயிண்டிங் ஒர்க்காக ரெடியே. அண்ட் கார் வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. அண்ட் இந்த ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ப்ரைமர் எதுக்காக அடிச்சுட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த பழைய பெயிண்ட்டு அந்த பேஸ்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் மறையணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பெயிண்ட் பண்ணும்போது எங்கேயும் இந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் இதாகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக அந்த 2K ப்ரைமர் இருக்கும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை முடிஞ்சதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக டல் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஸ்பாட்டெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பெயிண்டிங் ஒர்க் வரும் காரு. அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் எப்படி நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்காக போச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. காரோட பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு. அண்ட் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு கார் ஃபிட்டிங் இருக்குது. ஸோ அந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதும் இந்த காருக்கு வந்து ஸ்டிக்கர் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் பாருங்கள். அண்ட் காரோட அவுட்லுக் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீலெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த வீல் பார்த்தோன்னா ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தம்பி வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீலெல்லாம். எந்த அளவுக்கு அது அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அந்த க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது நான் காரோட பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு, ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சு. இப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டினிக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் பார்க்கலாம். அண்ட் நம்ம அண்ணன் ஸ்டிக்கர் ஒர்க்கெல்லாம் ஒட்டிட்டாங்க.
அதெல்லாம் ஸ்டிக்கர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த வீல் க்ளீன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதுவும் காமிக்கலாம் பாருங்கள். அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இந்த ஒர்க்கு எப்படி பண்ணியிருக்கோம், இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதுவும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம், அண்ட் இந்த மாதிரி கார் நீங்கள் பெயிண்ட் பண்ணியோ இல்லை பாலிஷ் ரப்பிங் ஒர்க் பண்ணியோ இருந்துச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெயில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெயிலில் வந்து ஜாஸ்தியாக நிப்பாட்டாதீங்க. ஏன்னா கலர் வந்து ஃபேட் ஆகிடும். அண்ட் இந்த கார் வந்து எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக வைக்கிறோமோ, ஸோ அந்தளவுக்கு அந்த காரோட ஷைனிங் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிழலில் நிப்பாட்டுங்க. அண்ட் இந்த வீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.